Hi students, welcome to our channel. 12th Maths chapter wise weightage கிட்டத்தட்ட blueprint மாதிரி blueprint கேன்சல் பண்ணிட்டாங்க, blueprint கிடையாது. பட் இப்படி தான் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எவ்வளோ மார்க் வரைக்கும் உங்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அந்த வெயிட்டேஜையும் அந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மார்க் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். பாஸ் மார்க் வாங்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சென்டம் எடுக்கணும்னா இல்லை அபோவ் 90 அவுட் ஆஃப் 100க்கு எடுக்கணும்னா அப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோஸ் போட்டுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறது, இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கப்பா. லைக் பட்டனை கிளிக் பண்ண மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு வீடியோக்காகவும் எவ்வளோ எஃபர்ட் போடுறது தெரியுமா, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தெரியுமா. நான் வந்து ஃபுல் ஒர்க்கிங் ஒரு ஃபுல் டே கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்காக எஃபர்ட் டைம் அலாட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ போட்ட 5வது நிமிஷத்தில் டிஸ்லைக் பண்ணுறாங்க, டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. அதுக்குன்னே ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ அவங்களுடைய அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல், சரி பிரச்சனை இல்லை. ஆனால் வீடியோ 1000 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 57-60 லைக்கு தான் வருது. நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேரும் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும், நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறவங்களுக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு ஏன் டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்றது தெரியல. எனிகோ முடிஞ்சால் அதை செய்யுங்க எனக்காக. சரியா? ஓகே, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட் நான் வெயிட்டேஜ் சொல்லிடுறேன், எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ மார்க் வரைக்கும் நமக்கு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 மார்க்கு, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் டோட்டல். சரியா? சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 2, சரி 1 மார்க் 2, 2 மார்க் வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை. 3 மார்க் வந்து 1 கேட்கலாம், இல்லைன்னா 2 கேட்கலாம். 5 மார்க் 1 கேட்கலாம். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் நமக்கு 13 மார்க் வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டரில் வரும் நமக்கு. சரியா? குறைஞ்சபட்சம் 10 மார்க், அதிகபட்சம் 13 மார்க். சாப்டர் 2ல் 1 மார்க் 2, 2 மார்க் 1 இல்லைன்னா 2, 3 மார்க் 1, 5 மார்க் 1. இது பார்த்திங்கன்னா நமக்கு 12லேருந்து 14 மார்க் வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தேர்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா 1 மார்க் 1, 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் 1. அப்போ இது நமக்கு 11 மார்க் வரைக்கும் கேட்கலாம் தேர்ட் சாப்டரில். அடுத்து 4வது சாப்டர் 1 மார்க் 1, 2 மார்க் 1, 3 மார்க் இதில் கேட்குறதில்ல. 5 மார்க் 1 இல்லைன்னா 2, குறைஞ்சபட்சம் 7லேருந்து அதிகபட்சம் நமக்கு 17 மார்க் வரைக்கும் இங்கே கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, 8லேருந்து 13 மார்க் வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 5வது சாப்டர் 2 மார்க் 2, சரி 1 மார்க் 2, 2 மார்க் 1 கேட்குறாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. 3 மார்க் 1 இல்லைன்னா சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. எப்போ கேட்க மாட்டாங்கன்னா, இதில் 2 5 மார்க் நமக்கு கேட்கும்போது, 2 5 மார்க் நம்ம கேட்கும்போது இதில் 2 மார்க்கோ இல்லைன்னா 3 மார்க்கோ ஏதாவது ஒன்று கேட்காமல் விட்டுருவாங்க. அப்போ இதில் மினிமம் நமக்கு 7 மார்க்லேருந்து மேக்ஸிமம் நமக்கு 17 மார்க் வரைக்கும் இந்த சாப்டருக்கான வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்து 6வது சாப்டர் பார்த்திங்கன்னா 2 1 மார்க்கு, 1 2 மார்க்கு, 1 3 மார்க்கு, 2 5 மார்க் சாலிடாக கேட்பாங்க. 17 மார்க்குக்கு இந்த சாப்டர்லேருந்து வரும். 7வது சாப்டரில் 1 மார்க் 2, 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் 2. இதுவும் நமக்கு 17 மார்க்குக்கு வரும். இந்த 6வது சாப்டர் 7வது சாப்டரும் அதிகமான மார்க். அடுத்து 8வது சாப்டர் 1 மார்க் 1, 2 மார்க் 1, 3 மார்க் 1, 5 மார்க் வந்து 1 கேட்கலாம், சில நேரங்களில் கேட்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ மினிமம் 12லேருந்து மேக்ஸிமம் 17 மார்க் வரைக்கும் இந்த சாப்டரில் தான் நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் 9வது சாப்டர்லேருந்து 2 1 மார்க்கு, 1 2 மார்க்கு, 1 3 மார்க்கு, 1 இல்லைன்னா 2 5 மார்க் வரைக்கும் கேட்கலாம். மினிமம் நமக்கு மினிமம் 9 மார்க்கில் 9வது சாப்டர் தானே, இது வந்து நமக்கு
எட்டாவது சாப்டர் வந்து 6 மார்க்லேருந்து 11 மார்க் வரைக்கும், 9வது சாப்டர் வந்து 12லேருந்து 17 மார்க் வரைக்கும் கேட்கலாம். 10வது சாப்டர் 1 மார்க் 2, 2 மார்க் 1, 3 மார்க் 1 கேட்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் கேட்காமல் இருக்கலாம். 5 மார்க் 1, 9லேருந்து 12 மார்க் வரைக்கும், மினிமம் 9 மார்க்கு, அதிகபட்சம் 12 மார்க். 11வது சாப்டரு 1 மார்க் 1, 2 மார்க் 1, 3 மார்க் 1 இல்லைன்னா கேட்காமல் இருக்கலாம். 5 மார்க் 1, மினிமம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து அதிகபட்சம் 12 மார்க் வரைக்கும் நம்ம கேட்கலாம். சரியா? 1, 3, 6, 11. 12வது சாப்டர் 1 மார்க் 2, 2 மார்க்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா கேட்காமலும் இருக்கலாம். 3 மார்க் 1, 5 மார்க் 1 கேட்கலாம், இல்லைன்னா கேட்காமலும் இருக்கலாம். மினிமம் 5 மார்க்கு, மேக்ஸிமம் 12 மார்க் வரைக்கும் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வெயிட்டேஜ். உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேயும் குறைஞ்சபட்சம் எவ்வளோ மார்க்கு, அதிகபட்சம் எவ்வளோ மார்க்கு அப்படின்றது இப்படி தான் நாங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 வருஷம் 23, 24, 25 பார்த்தோன்னா இப்படி தான் கேட்குறாங்க. எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் கொடுத்து கேட்குறாங்கன்றதை பார்த்துக்குங்க, சாய்ஸ் எல்லாமே சேர்த்து. சரியா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? நீங்கள் வந்து சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ அந்தந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்தந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது தனித்தனியாக ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மொத்தமாகவும் நான் சொல்லிடுறேன் இதில். சரியா? இதை பார்த்துக்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட் நமக்கு above 80 out of 90, 90க்கு 80 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? 1 to 12 சாப்டர்னுடைய புக் பேக் 1 மார்க். புக் பேக் 1 மார்க்குக்கு நமக்கு ஷார்ட்கட் மெத்தட் போட்டிருக்கோம். 2 வால்யூமுக்குமே ஷார்ட்கட்டாக எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்குக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் புக் பேக் 1 மார்க் எல்லாமே தரோ பண்ணிடலாம். சரியா? புக் பேக் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6, 11, 12 இந்த சாப்டர் எல்லாமே, இந்த 8 சாப்டரும் ஃபுல்லாக பார்த்துக்கிறணும், எல்லா சம்ஸுமே பார்க்கணும். இது போக எக்ஸசைஸ் 7.1, 1லேருந்து 7.4 வரைக்கும், அதுக்கப்புறம் 7.8, சரியா? அப்புறம் 8.4, 8.7, அதுக்கப்புறம் 9.8, 9.9, அதுக்கப்புறம் 10.8. எல்லாம் ஞாபகம் வச்சுக்க. இந்த 8 சாப்டர்லையும் எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். எல்லா எக்ஸசைஸும் எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். மீதி இருக்கக்கூடிய 4 சாப்டரில் 7வது சாப்டரில் இந்த 4 எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த ஒரு எக்ஸசைஸ், அப்புறம் இது ரெண்டும் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த எக்ஸசைஸ் வித் அதனுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோடு சேர்த்து நம்ம பார்த்துக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா 16 1 மார்க், 6 2 மார்க், 6 3 மார்க், 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுனா இந்த 2 மார்க்கு கம்பல்சரி, 3 மார்க்கு கம்பல்சரி. அதுக்கப்புறம் நமக்கு இந்த 4 கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்பாங்க. இன்டீரியர் இல்லைன்னா கிரியேட்டிவ் 1 மார்க். அது 3 2 5 + 4 9 மார்க் போயிடும். 9 மார்க் போக 81 மார்க் எடுக்க முடியும் 90. இதை மட்டும் நீங்கள் இப்படி கிளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்ல முடியாது. அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கூட இந்த ப்ராப்ளம்ஸுடைய மாடலில் க்ரியேட்டிவாக கேட்டாங்கன்னா அதுவும் நீங்கள் எழுதிடலாம். நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் இப்படி சொல்கிறேன். சரியா? இது above 80. அதுக்கப்புறம்
அபோவ் 70 அவுட் ஆஃப் 90. 90க்கு 70 மார்க்கு மேலே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இதே மாதிரி 1 to 12 புக் பேக் 1 மார்க்கு எல்லா சாப்டர்லேயும் பார்த்துக்குறோம். அது போக சாப்டர் 1 சரி வால்யூம் 1 மட்டும் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? இப்படி பார்த்தோன்னா நம்மளால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்னா 16 × 1 16, 5 × 2 10, 5 × 3 15, 5 × 5 25. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 40 50 66, குறைஞ்சபட்சம் 90க்கு 66, அதிகபட்சம் எவ்வளோ எடுக்க முடியும்னா 16 1 மார்க்கு, 6 2 மார்க்கு, 6 3 மார்க்கு, 6 5 மார்க், 60 76. சரியா? இது வால்யூம் 1 மட்டும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் 66 மார்க்லேருந்து அதிகபட்சம் 76 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் 90க்கு. இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே. சரியா? ஓகே, இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அதுக்கப்புறம் பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 40+ அவுட் ஆஃப் 90. 90க்கு 40 மார்க், 25 மார்க் எடுத்தால் பாஸ். ஆனால் 40 மார்க் மேலே எடுக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் படிக்க போகிறீங்க, என்னென்னு சொல்கிறேன். அதே மாதிரி 1 to 12 புக் பேக் 1 மார்க்கு. இந்த ஒரு 4 சாப்டர் 1 2 5 12 இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும். சரியா? இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 16 1 மார்க், 3 2 மார்க், 3 3 மார்க், 3 5 மார்க். இப்போ எவ்வளோ ஆச்சு? 22 31 41 46 மார்க். 90க்கு 46 மார்க் குறைஞ்சபட்சம் உங்களால் எடுக்க முடியும். இந்த 4 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஆனால் 4 சாப்டரில் எல்லா ப்ராப்ளமே பார்க்கணும், எதையுமே விட்டுறக்கூடாது. எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர்ஸை வச்சும் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது மாதிரி எடுக்க முடியுதா அப்படின்றது. உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். சரியா? உங்கள் விருப்பம் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறது. ஆனால் கண்டிப்பாக முடியும் உங்களால். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் எடுக்கணும்னா என்ன சார் செய்யணும்? இப்போ 81 மார்க் வரைக்கும் சொல்லிட்டேன். 90க்கு 90 எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இதில் எதை அட்டன் பண்ண முடியாமல் போனது? 4 கிரியேட்டிவ் 1 மார்க்கு, ஒரு 2 மார்க் கம்பல்சரி, ஒரு 3 மார்க் கம்பல்சரி. அப்போ இதை அட்டன் பண்ணால் தான் நம்மளால் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும், 90க்கு 90 எடுக்க முடியும். இதை அட்டன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? கிரியேட்டிவ் 1 மார்க் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். கிரியேட்டிவ் 1 மார்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? நமக்கு வந்து நிறைய ஆன்லைனில் வந்து இதுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிரியேட்டிவ் 1 மார்க் மட்டுமே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடியதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் உங்களுக்கு தரேன். சரியா? பட் என்னால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. முடிஞ்சால் நான் தரேன் கிரியேட்டிவ் 1 மார்க். அதே போல் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸையும் எடுத்து பாருங்கள். அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்த எக்ஸாம்ஸில் குவார்ட்டர்லி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட் நடந்த குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட்னுடைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுலலாம் கேட்டிருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் கேட்பாங்கன்னு நான் சொல்லலை. அந்த க்ரியேட்டிவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன க்ரியேட்டிவ் கேட்டாலும் அதை எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. அதுக்காக சொன்னேன். சரியா? ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுவீங்க. மேத்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம். என்ஜினியரிங் போகிறவங்களுக்கு கட் ஆஃப்க்கு 100க்கு 100 அந்த மேத்ஸ் மார்க்கை அப்படியே வச்சுருப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை தான் 50 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால் மேத்ஸ் மார்க் என்ஜினியரிங் போகணும், கட் ஆஃப் படி நான் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மேத்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.